So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 27th and 28th Jan 2026. The first article related to the India EU FTA. Free trade agreement between India and European Union. So we need to discuss free trade agreement and we need to discuss about the importance of European Union, mother of all free trade agreement அப்படின்றாங்க. We need to discuss. So first European Union பத்தி பார்ப்போம். European Union was created in 1951. European Union உருவாக்கல. The beginning after the நிறைய வார் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் கோல் அண்ட் ஸ்டீல் தட்டுப்பாடு அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஸ்டீல் உற்பத்தி பண்ணக்கூடிய கோல் வந்து எல்லா கண்ட்ரிஸும் கிடைக்கணும் அப்படின்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ், தட் இஸ் ஜெர்மனி, Italy, France, Benelux, that is Belgium, Netherlands, Luxembourg country, இவங்கெல்லாம் சேர்ந்து they came to a treaty called as Treaty of Paris. So in the treaty they decided to have a grouping. So by this European Union coal and steel community was created. இதான் beginning of European Union. அதுக்கு பிறகு இதோட கண்டினியூஷன்ல they created a Treaty of Rome. So in international relations you people will study Treaty of Rome. 1957 it was signed. European Economic Community and European Atomic Energy Union Commission was created. European Economic Community and European Atomic Energy Commission. இது நோட்ஸில் இருக்காது உங்களுக்கு, போர்டில் எழுதுறதும். ஸோ 1957 it was created. அதுக்கு பிறகு 1967 இந்த ரெண்டு பாடியும் இதுவும் சேர்ந்து they created European Community. ரெண்டு மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க and then they created a body. The body will have the elected members to decide the trade of these items. அப்போது there is an indirect election. அதுக்கு பிறகு 1979 direct elections were introduced like a parliament they created. அதுக்கு பிறகு 1986 சிங்கிள் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ பொருட்கள் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் 1990 and they created 1993 there is a treaty called as Maastricht Treaty. Maastricht Treaty. By this European Union அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது. ஸோ யூனியன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். அண்ட் they created a common citizenship for European countries. அதுக்கு பிறகு they created Eurozone. அப்படின்னா யூரோவை வந்து கரன்சியாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, காமன் கரன்சியாக. அது எல்லா கண்ட்ரிஸும் கிடையாது. ஸோ 19 கண்ட்ரிஸ், இன்றைக்கி 20 கண்ட்ரிஸ் இருக்காங்க பல்கேரியாவோட சேர்த்து, 23 or 20. So these are the European Union ஓட சரித்திரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் யூனியன்னா என்னன்னு சொல்கிறேன். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஸோ ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் they want to do free trade agreement, they will go for preferential trade agreement. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா லெஸ் டேரிஃபில், வரிகள் வந்து அதிகமான டேரிஃப் போடாமல். எக்ஸாம்பிள் 1 kg ஆஃப் ரைஸ் இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய ரேட் வந்து 25 rupees அப்படின்னா when we are taking to USA will put some tariff, that is 10% tariff அப்படின்னா ஸோ 27,000 ரூபாவுக்கு அங்கே போகும். that is 25 plus 2.5. அப்போது இந்த 2.5ன்றது டேரிஃப். ஸோ இந்த டேரிஃப் இல்லாமல் டேரிஃப் ரொம்ப கம்மியாக 5%, 2%, 1% ஆர் 0% போடுற பேர் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்து இது வரைக்கும் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க, பட் தே டோன்ட் ஹேவ் த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் தே வில் டூ தி ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா தே வில் செலக்ட் சம் ப்ராடக்ட். லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வில் பி மென்ஷன்ட் இன் திஸ் லிஸ்ட். 4, 5, 100, 1000 ப்ராடக்ட்ஸை வந்து ரெண்டு கண்ட்ரியுமே லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் மட்டும் ஃப்ரீ ட்ரேடாக நம்ம டேரிஃப் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ற முடிவு பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பாசிட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ திஸ் இஸ் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ ரெண்டு கண்ட்ரியும் எந்தெந்த பொருளை மட்டும் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இது நல்லாவே போச்சு, த கண்ட்ரிஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட், தென் தே வில் மூவ் ஃபார்
ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா எந்தெந்த பொருட்கள் மட்டும் ட்ரேடிங் பண்ண மாட்டோம் அப்படின்ற லிஸ்ட்டில் வைப்பாங்க. இங்கே என்ன பொருட்கள் ட்ரேடிங் பண்ணுவோன்றதை வச்சாங்க. இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் எந்த பொருட்களை தவிர்த்து எக்ஸ்க்ளூஷன், டைரி ப்ராடக்ட்ஸ், பீஃப், இதெல்லாமே இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி அக்ரிகல்ச்சரல் ட்ரேட் அதெல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ண. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் 2 கண்ட்ரிஸ், இந்த யூரோப்பியன் கண்ட்ரி வந்து இதை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணாது, எக்ஸ்போர்ட் பண்ணால் டேரிஃப் போடுவாங்க. ஸோ டேரிஃப் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். இதுக்கு பேர் நெகட்டிவ் லிஸ்ட்னு பேர். ஏன்னா நெகட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வில் பி தேர். மற்றது எல்லாமே வந்து ஃப்ரீ ட்ரேடாக இருக்கும். தட் இஸ் அபவுட் தி FTA. இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம பண்ணியிருக்கக்கூடிய FTA. இன்னும் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ரொம்ப க்ளோஸராக வராங்க அப்படின்றப்போ தே வில் கோ ஃபார் யூனியன், கஸ்டம் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் கஸ்டம் யூனியன். இது கஸ்டம் யூனியன். அதுக்கு பிறகு தே வென்ட் டு யூரோசோன் யூனியன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன் நம்ம யூனியனாக மாற முடியாது, பட் வி கேன் சார்க் அப்படின்ற ஒரு குரூப்பிங் இருக்குது, சார்க் கண்ட்ரிஸ் குரூப்பிங். ஸோ நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மியான்மர், பூட்டான், நேபாள், சைனா, சாரி நாட் சைனா, சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சார்க் அப்படின்ற ஒரு குரூப்பிங்கில் இருக்கும். ஸோ இப்போ இவங்க கூட நம்ம FTA சைன் பண்ணியிருக்கோம். சார்க் கண்ட்ரிஸ் கூட பாகிஸ்தான் எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் கூடயும் நமக்கு நல்ல உறவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே பார்டர் தொடக்கூடிய கண்ட்ரிஸ். அப்போ வாட் வி டிசைட், வி வில் என்கேஜ் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஆல் கண்ட்ரிஸ் வில் கோ எனிவேர் பிட்வீன் திஸ் நேஷன்ஸ். பாகிஸ்தான் கூட, ஆப்கானிஸ்தான் கூட, இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளாடி இந்தியன் சிட்டிசன்ஸ், அப்புறம் பாகிஸ்தான் நேஷனல்ஸ் இந்தியாவுக்கு வர வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் அலோவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் கஸ்டம் யூனியன். அப்படின்னா தேர் வில் பி சிங்கிள் டேரிஃப். இப்போ எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு இங்கே விளையக்கூடியது பாகிஸ்தானுக்கு போனோன்னா 1% டேரிஃப் போடுவாங்க, இல்லைன்னா 0 டேரிஃப் இருந்துச்சுன்னா. ஆப்கானிஸ்தானுக்கு 0 டேரிஃப், ஸ்ரீலங்காவுக்கும் 0 டேரிஃப், நேபாள், பூட்டான் எல்லாத்துக்குமே தட் இஸ் காமன் டேரிஃப் வில் பி தேர். வரி வந்து காமனாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கஸ்டம் யூனியன்னு பேர். ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணது தட் இஸ் கஸ்டம் யூனியன். அவங்க கஸ்டம் யூனியன் பட் ப்ளஸ் மானிட்டரி யூனியன் ஆல்சோ. மானிட்டரி அப்படின்னா தே ஹேவிங் காமன் கரன்சி. இப்போ இந்தியன் ருப்பி வந்து இந்த 7 கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான், அப்புறம் ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மளோட கரன்சியை ஏற்றுக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு காமன் கரன்சியை உருவாக்கி அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் மானிட்டரி யூனியன்னு பேர். ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து மானிட்டரி யூனியன் எப்படி கிரியேட் பண்ணாங்க, தெர் இஸ் அ ட்ரீட்டி கால்ட் அஸ், நான் இது முன்னாடி ஒரு ஆர்டிக்கிளில் சொன்னேன், ட்ரீட்டி ஆஃப் மாண்டேர் யூனியன் லெட், ட்ரீட்டி ஆஃப் மாண்டேர், அதான் அந்த ட்ரீட்டியோட நேம். அந்த ட்ரீட்டில் யூரோசோன் அப்படின்ற இது வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். இப்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்த்தாச்சு, யூரோப்பியன் யூனியன் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ நம்ம சைன் பண்ணியிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸில் என்னெல்லாம், why it is called as mother of all free trade agreement அப்படின்றது. ஸோ இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்குமான பாப்புலேஷன் வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது 1.9 பில்லியன் பாப்புலேஷன். ஸோ அதெல்லாம் நோட்ஸில் இருக்குது. 25% ஆஃப் வேர்ல்டு ஜிடிபி ட்ரேடு வந்து லைக் ப்ரொடக்டிவிட்டி வந்து இந்த கண்ட்ரிஸ்குள்ளாடி இருக்குது, இந்தியா உட்பட. ட்ரேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11லேருந்து 12% ஆஃப் தி குளோபல், என்டையர் குளோபலில் நடக்கக்கூடிய ட்ரேடில் 11 to 12. வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 33 ட்ரில்லியன் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரேட் நடக்குது 1 இயருக்கு. அதில் 11 ட்ரில்லியன் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் திஸ் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடியது, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய 27 கண்ட்ரிஸ் இதில் மெம்பராக இருக்காங்க. யூகே இருந்தாங்க, அவங்க வெளியில் போனாங்க. மற்றபடி யூரோப்பியன் யூனியனில் 27 ப்ளஸ் இந்தியா. இப்போ இந்தியா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். இந்தியா ஜாயின்ட் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். தே மேட் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இது 2027 தான் நடைமுறைக்கு வரும். ஓகே, இப்போது நம்ம வந்து எதுலெல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், கூட்ஸ், சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் டிஜிட்டல், சஸ்டைனபிலிட்டி, இதில் எல்லாமே நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக இந்த டிஸ்பிளே த ப்ராடக்ட்ஸ், டிஸ்பிளே த PDF. ஓகே, எதுலெல்லாம் யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கோம்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் மெயின். $15 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் 11.3 பில்லியன், தட் இஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வரும். 6.1 பில்லியனுக்கான டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட், 5 பில்லியனுக்கான மெஷினரிஸ், கெமிக்கல் 5.1 பில்லியன், அப்புறம் 4.9 பில்லியனுக்கான ஸ்டீல்,
இம்போர்ட் எடுத்துக்கிட்டால் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் கம்ப்யூட்டர்ஸ். 13 பில்லியன். எலக்ட்ரானிக்ஸ் வந்து 9.4 பில்லியன். நோ நீட் டு ஸ்டடி த டீட்டெயில்ஸ், நீங்கள் படிக்க வேணாம். சரி, அந்த வேல்யூ நீங்கள் படிக்க வேணாம், நான் சொல்கிறேன். ஏர்கிராஃப்ட் 6.3 பில்லியன். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் 3.8 பில்லியன். ஜெர்ம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதுவும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் 3 பில்லியன். பிளாஸ்டிக்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்கான டேரிஃப் ரேட் தான் இதில் போட்டிருக்கு. நம்ம அங்கேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய டேரிஃப் வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 0 ஆயிருக்கு. மேரைன் ப்ராடக்ட்ஸ் 26% 0 பண்ணியிருக்காங்க. கெமிக்கல்ஸ் 12.8லேருந்து 0 பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 0 ஆனது. இனிமேல் நம்ம நாட்டுக்குள்ளே இது வரும்போது நம்ம ப்ராடக்ட்ஸ் நான் இது வந்து இம்போர்ட் கிடையாது, எக்ஸ்போர்ட். வாட் இந்தியா கெட்ஸ் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன், கரெக்ட் தானோ? ஸோ மெரைன், டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்தியா டு யூரோப்பியன் யூனியன். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து யூரோப்பியன் யூனியனில் நம்ம பொருட்கள் அங்கே போகும்போது வித் 0 டேரிஃப். அப்போ நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். இது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தும். நம்ம யூஎஸ்ஏ டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். மார்க்கெட் வில் பி சர்ப்ளஸ் இனி நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு. அது மாதிரி யூரோப்பியன் யூனியன் இந்தியாவுக்குள்ளாடி ட்ரேடிங் பண்ணும்போது 110% ஆஃப் டேரிஃப் ஆன் ஆட்டோமொபைல். இப்போ ஆடி ஜெர்மனி பேஸ்ட், அப்புறம் BMW, அப்புறம் மெர்சிடிஸ் பென்ஸ் இதெல்லாமே மெயின் ரொம்ப ஹை டேக்ஸ் போட்டு இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி பண்ணக்கூடியது. இனிமேல் 10 லட்ச ரூபாவுக்கே உங்களுக்கு BMW எல்லாம் கிடைக்கும். இப்போ 30 lakhsக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா டேக்ஸஸ் 110% டேக்ஸஸ். அப்போ 10 லட்ச ரூபா நீங்கள் ஜெர்மனிலேருந்து கார் வாங்குறீங்கன்னா யூ நீட் டு பே டபுள். இன்னும் ஒரு 11 லட்ச ரூபா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய இருந்துச்சு. அதெல்லாம் இனிமேல் கம்மியாகும். ஆனால் அதுக்கு ஒரு கோட்டா வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 2,50,000 வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இறக்குமதி பண்ண முடியும். ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் வைன் 20லேருந்து 30% குறைச்சிருக்காங்க டேரிஃபை. ஸ்பிரிட் 40%, பீர் 50%, ஆலிவ் ஆயில் 0% குறைச்சிருக்காங்க. ஏர்கிராஃப்ட் இம்போர்ட் பண்ணுறது 0%. ஸோ டிஸ்பிளேட் ஸோ ஏர்கிராஃப்ட் 0%, லெதர் ஃபுட்வேர் 0%. ஸோ யூரோப்பியன் யூனியன்லேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஷோ த செகண்ட் ஒன். ஓகே, ஸோ ஆப்டிக்கல், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், சர்ஜிக்கல் இதெல்லாமே 0% டேரிஃபில் இந்தியாவுக்குள்ளாடி நம்ம கொண்டு வரோம். கிட்டத்தட்ட நம்மளோட பொருட்களுக்கு 99.95% வந்து அவங்க டேரிஃபை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. நம்ம அப்படி பண்ணலை. நம்ம சில ப்ராடக்ட்ஸ் வந்து சென்சிட்டிவ் ப்ராடக்டாக வச்சுருக்கோம். தட் இஸ் டைரி, பீஃப், சுகர், ரைஸ், சோயா இதெல்லாமே எக்ஸ்க்ளூஷன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அப்போ அது ப்ரொடக்டிவிட்டி யூரோப்பியன் மார்க்கெட் அதிகமாக போகுது அப்படின்னா நிறைய யூரோப்பியன் பிராண்ட்ஸ் இந்தியாவில் வந்து கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. ப்ளஸ் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அதில். ஸோ இட் வில் கிரியேட் FDA as well as ஜாப் வந்து கிரியேட் ஆகும். அது மாதிரி CBAM, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள், இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ளாடி உற்பத்தி பண்ணக்கூடிய, இப்போ ஒரு ஸ்டீல் எடுத்துக்கோங்களேன். ஸ்டீலுக்கு நம்ம அதிகமாக கோல் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த ஃபர்னிச்சர்ஸ் ஆர் மேட் பை தி கட் டவுன் ஆஃப் ஃபாரஸ்ட். அப்போ அவங்க பொறுத்த வரைக்கும் கார்பன் எமிஷன்ஸுக்கு நம்ம காரணமாக இருக்கும் அப்படின்றது. எந்த அளவுக்கு நம்ம கார்பன் எமிஷன்ஸுக்கு காரணமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃபர்னிச்சர், ஸ்டீல்ஸில் எல்லாமே. இது எதுக்கெல்லாம் வருதுன்னா ஸ்டீல், அலுமினியம், சிமெண்ட் அண்ட் ஃபெர்டிலைசர். ஃபர்னிச்சர் கிடையாது, நான் அவங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்போ அதுக்கு எவ்வளோ நம்ம பொல்யூஷனுக்கு காரணமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் போடுவாங்க. அப்போ அது இன்னும் டபுள் டேரிஃபாக இருக்கும். அதனால் நம்ம எக்ஸம்ஷன் கேட்டோம், ஆனால் அவங்க கொடுக்கல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி வில் கிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டின்னா இந்தியாவில் இதை ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூரோப்பியன் அஃபிஷியல்ஸ் இந்தியாவுக்கு வருவாங்க. எந்த பொருட்களெல்லாம் வந்து கார்பன் ஃப்ரீ அப்படின்றத சொல்கிறதுக்கு. ஆனால் இனிமேல் வந்து நம்மளோட பாடி பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அவங்க சர்டிஃபை பண்ணால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் கிவ் பூஸ்ட். நம்ம ரெகுலேஷன்ஸில் வரும், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க, நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் கட் டவுன் பண்ணலை அப்படின்றது, எந்த ப்ராடக்ட்லாம் பொல்யூஷன் பண்ணலை அப்படின்றத செலக்ட் பண்ணி அனுப்புறது நம்மளாக இருக்கும். ஸோ that's why it is called as mother of all FTA. That's all.
The next article related to the Euratom அப்படின்ற ஒரு கான்செப்ட், தட் இஸ் யூரோப்பியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 1957 it was created by the Treaty of Rome. இது வந்து அவங்களுக்கு அணு உலைகள் டெக்னாலஜி எனர்ஜி கிரியேஷனுக்காக அன்னைக்கு அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸோட கோஆப்ரேஷன். அதே மாதிரி நமக்கு கூட இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. வி சைன்ட் முன்னாடியெல்லாம் R&D மட்டும்தான் நம்ம பண்ணோம். இப்போ நம்ம வந்து R&D சேஃப்டி ரேடியோ ஆக்டிவ் இது மட்டும்தான் நியூக்ளியர் ரிசர்ச்சுக்கு நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட சைன் பண்ணோம். இப்போ வந்து அட்வான்ஸ்ட் நியூக்ளியர் ரிசர்ச்சுக்கு நம்ம வந்து அக்ரிமெண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரேடியோ பார்மசூட்டிக்கல்ஸ் அப்படின்னா நம்ம ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அப்புறம் ஹரிசான் யூரோப் ப்ராஜெக்ட், இட்ஸ் அன் R&D ப்ராஜெக்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோபால்ட் 60, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறது. மியூட்டன்ட் சீட்ஸ் அப்படின்னா ரேடியேஷன் பயன்படுத்தி விதைகளை வந்து ஹைப்ரிடாக மாற்றுறது. ஐசோடோப் ஹைட்ராலஜி, நம்ம கெட்ட தண்ணிகளை எல்லாம் நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு ரேடியேஷன்ஸை பயன்படுத்துறது, ஜெர்ம்ஸை கொல்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட நமக்கு இப்போது அட்வான்ஸ்டுக்கு போயிருக்கும். அது மாதிரி ITER, இன்டர்நேஷ்னல் தெர்மல் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர், தட் இஸ் கால்ட் அஸ் டோகோமாக். அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபியூஷன் ப்ராசஸ். நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடியது நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ், அணுவை வந்து உடச்சி எனர்ஜியை க்ரியேட் பண்ண, தட் இஸ் ஹீட் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி தண்ணியை ஹீட் பண்ணுறோம். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது இட்ஸ் அபவுட் கம்பைனிங் ஆஃப் கிரியேட்டிங் அ ஹைட்ரஜன் அயன். நம்ம வந்து டியூட்டீரியம் அண்ட் ட்ரைட்டீனியம் அயன்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஹீலியமாக மாற்றுறது. அப்போ இட் வில் கிவ் மோர் எனர்ஜி, தட் இஸ் ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். அந்த ஹீட் வந்து அணுவை பிளக்கிறத விட அதிகமான அளவு இருக்கும். அதன் மூலமாக அந்த ஹீட்டை வச்சு தண்ணியை ஹீட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஈக்குவலன் டு சன், தட் இஸ் 1.5 பில்லியன் டிகிரி செல்சியஸ், சாரி 150 மில்லியன் டிகிரி செல்சியஸ். சன்னில் எவ்வளோ ஹீட் இருக்கோ அந்த அளவு ஹீட் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபியூஷன் ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். அதுக்கு தேர் இஸ் அ டோகோமாக் ரியாக்டர். இந்த இன்டர்நேஷ்னல் தெர்மல் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னும் அதில் வந்து நம்ம வந்து உத்வேகமாக செயல்படுறது இந்த அக்ரிமெண்ட் செயல் பண்ணுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் யூஜிசியோட ரெகுலேஷன், ரீசெண்ட் ரெகுலேஷன், ஈக்விட்டி ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஜிசி ப்ரமோஷன் ஆஃப் equity in higher education institution regulation 2026. 2012 they made a regulation, anti-discrimination, SC/ST atrocities, caste related OBC இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக there will be cells will be created, SC/ST cells. இது வந்து சஜஷன்ஸ் தான், நாட் மேண்டேட்ரி. நோ யூனிஃபார்ம் என்ஃபோர்ஸ்மெண்ட் கிடையாது. எல்லா யூனிவர்சிட்டிஸும் இது செல் வைக்கணும்னு கிடையாது. இதில் வந்து கிரிவன்ஸ் எல்லாமே வீக்காக இருந்துச்சு. இப்போ 2026 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து இன்னும் ஸ்டாட்யூட்டரி ரெகுலேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. பை ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. 2026 நியூ ஃப்ரேம்வொர்க். எல்லா காலேஜஸ்லேயும் இந்த செல்ஸ் வந்து அமைக்கப்படணும். டைம் பவுண்ட் ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை விசாரித்து உடனே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா பெனால்டிஸ் வில் பி கிவன் ஃபார் த காலேஜஸ். ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். எல்லா கம்யூனிட்டிக்குமான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர்ஸ் அப்படின்றது ஈக்விட்டி கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷனல் ஒபர்ட்ஸ்மேன் அப்படின்னா ஆர்பிஎல் ஒபர்ட்ஸ்மேன் அப்படின்றது நம்ம பேங்க்ஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒம்பட்ஸ்மேன் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஈக்விட்டி ஹெல்ப்லைன் சென்டர் ஒரு நம்பர் வந்து கொடுக்கணும், அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. சென்ட்ரல், ஸ்டேட்டு, அப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ், அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இதை வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம். இந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா இதில் இந்த டைரக்ஷன்ஸில் என்ன கொடுத்தாங்க, SC/ST OBC பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த செல்ஸ் வந்து அமைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஈக்விட்டி ப்ரமோஷன்னு சொல்லிட்டு மற்ற கம்யூனிட்டியை விட்டுருக்காங்க அப்படின்றது இஷ்யூ. தட்ஸ் த ரீசன் இட் வென்ட் டு கோர்ட் நவ். இட் வாஸ் சேலஞ்ச் இன் த கோர்ட். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இவ்வளோதான். The next article related to the Kerala declares Bacillus subtilis. It's a microbe. நம்ம ஹியூமன் கட்டில் இருக்கக்கூடியது, என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடியது, சாயில் இதெல்லாம் இருக்கக்கூடியது. இட்ஸ் அ குட்
bacterium that is called as Bacillus subtilis. அதை வந்து ஸ்டேட்டோட மைக்ரோபாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா டு அனௌன்ஸ். முன்னாடி பட்டர்ஃப்ளையை வந்து மகாராஷ்டிரா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ கேட்டாங்க ஃப்ளையை வந்து ஸ்டேட் ஃப்ளை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 10 years பேக் த கொஸ்டின் கேம். அதனால் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் அ நியூஸ் தான். இது வந்து நம்ம ஹியூமன் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிசீஸ் கண்ட்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாக்டீரியம். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் த நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கிரியேட்டட் இந்த இயர் 1957 இதை பற்றி டாக் இருந்தாலுமே ப்ராப்பராக உருவாக்கப்பட்டது ஃபெமா ஆக்டுக்கு பிறகு. ஃபெமா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அதுக்கு பிறகு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆல்ரெடி இட் வாஸ் தேர் 1957 the body was there but it doesn't have any statutory backup. ஆர்டர் மூலமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஸ்டாட்யூட்டரி பேக்கப் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இன்னைக்கு எந்த கேசஸ் எல்லாம் இவங்க எடுப்பாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஏதாச்சும் தப்பு பண்ணுறாங்க, ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரியான இது பண்ணுறதுல ஆக்ஷன்ஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது. அது மாதிரி PMLA ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், கருப்பு பணங்களை வெள்ளையாக்குற 2002 EDக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஃபிஜிட்டிவ் அண்ட் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ், விஜய் மல்லையா மாதிரியான ஆட்கள் நாடுகளை திவால் பண்ணிட்டு அவங்க கொள்ளை அடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் தப்பிக்கிறாங்க அப்படின்றப்போ தே வில் பி கால்ட் அஸ் ஃபிஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ்னு பேர். ஃபிஜிட்டிவ்ஸ்னால் தப்பு பண்ணிட்டு வெளியில் போகிறவங்க. எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அப்படின்ற பொருளாதார ரீதியான குற்றங்களை பண்ணுறது. ஸோ இவங்களை வந்து பிடிக்கிறதுக்கான ஆக்ஷனையும் இவங்க தான் பண்ணுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இப்போ 3 ஸ்டாட்யூட்டரி பவர் வந்து இடிக்கு இருக்குது. இவங்க வந்து ரிட் ஃபைல் பண்ணலாமா அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். whether they have the right to file writ அப்படின்றது இன்றைக்கி ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு இந்த கேஸு. கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அங்கே சபரிமலையில் ட்ரிவாண்ட்ரம் பத்மநாப சுவாமி டெம்பிள், அதுமாதிரி சபரிமலையிலையும் தங்கம் வந்து கோல்டு காணல அப்படின்றனால அதை என்கொயரி பண்ணுற ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இடி வந்து அதை எதிர்த்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு அது அதிகாரம் கிடையாது. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இந்த 3 சட்டத்தில் தான் அவங்க பண்ண முடியும். ஆனால் தங்கத்தை காணலைன்னா சிபிஐ என்கொயரி பண்ணணும். ஆனால் பண்ண முடியாது அப்படின்றதுனால இடி வந்து இப்போ ரெட்டு போட்டிருக்காங்க. அப்போ கேரளா கவர்மெண்ட் என்ன சொன்னால் ரெட் போடுறதுக்கான அதிகாரம் இடி கிடையாது அப்படின்ற. இடி இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ கவர்மெண்டல் பாடி அப்படின்றத கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட்ஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சி. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ரிட் ஃபைல் பண்ண முடியும், இவங்க பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட் அப்படின்றது நமக்கு தெரியும். வி ஸ்டடிட் இன் பாலிட்டி. தேர் ஆர் 5 kinds of writs. What are the writs? Habeas corpus, mandamus, prohibition, certiorari, quo warranto. ஸோ இந்த ரிட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா ஆர்டிகிள் 32 ஒன்லி ஃபார் த வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஹைகோர்ட் அப்படின்னா ஆர்டிகிள் 226 ஃபார் த வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதர்வைஸ் லீகல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் யூ கேன் கோ ஃபார் தி ஃபைலிங் தி ரிட். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ ஹேபியஸ் கார்பஸ் என்ற இண்டிவிஜுவல் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் வரும், ப்ரைவேட் அஸ் கவர்மெண்ட் வரும். மேண்டமஸ், ப்ராகிபிஷன், செர்ச்சியோரி எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டட் இல்லைன்னா கோர்ட் ரிலேட்டடாக வரும். ஸோ இது கிளாஸஸில் படித்தவங்களுக்கு புரியும், படிக்காதவங்க யூ நீட் டு வெயிட். So that's about the article. Now we will move on to the MCQs. Okay, question number 1 displayed, right? So consider the following statement. Hypersonic glide vehicles are launched using ballistic missile and glide unpowered through the atmosphere at hypersonic speed. Statement number 2, hypersonic cruise missiles generally follow predictable ballistic and trajectories similar to the intercontinental ballistic missiles. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, with reference to the cadre allocation policy 2026 for all India services, consider the following statements. Statement number 1, the policy replaces the earlier geographical zoning system with an alphabetical grouping of cadres. Statement number 2, the changes aim to reduce regional bias and promote equitable cadre distribution across ranks. So which of the following statements are correct? Options are A,
1 only, B 2 only, C both, D neither. Question number 3. With reference to the Antarctica Treaty and the Antarctica Treaty System, consider the following statements. Statement number 1, it applies to the area south of 60 degrees south latitude and mandates the use of Antarctica exclusively for peaceful purposes. Second statement, consultative status under the treaty is granted to the all countries that demonstrate their commitment through significant research. How many of these statements given above are correct? Only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 4. With reference to the delimitation commission of constituencies in India, consider the following statements. Statement number 1, delimitation is carried out by a independent delimitation commission whose order have the force of law and cannot be challenged in any court of law. Statement number 2, the present freeze on delimitation of Lok Sabha and State Assembly constituencies is based on the population figures of 1971 census. Statement number 3, the next delimitation exercise will be undertaken on the basis of the first census conducted after the 2026 census. 2026. Which of the statements given above are correct? Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D all of the above. Question number 5. Which of the following best defines the vehicle to vehicle technology, communication technology? Options are A satellite based traffic monitoring system used exclusively by traffic authorities to manage congestion. B option, a wireless communication system that allows a vehicle to exchange safety related data with nearby vehicles to prevent accidents. C option, an automated vehicle control system that eliminates the need for human drivers. D option, a centralized database that stores driver and vehicle information for law. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is D. Question number 2 answer is C. Question number 3 answer is A. Question number 4 answer is C. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.